தமிழக சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவரும் திமுக பொருளாளருமான மு.க.ஸ்டாலின் சென்னை கொளத்தூரில் ஆய்வு மேற்கொண்டார். இதையடுத்து அவர் செய்தியாளர்களிடம் பேசி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். வகையில் அமைந்திருக்கிறது. தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது கொண்டுவரப்பட்ட பழைய குடியிருப்புகளை எல்லாம் இடித்து புதிய குடியிருப்புகளை கட்டுகிற நேரத்தில் 9 அடுக்குகள் கொண்ட குடியிருப்புகளாக கட்டி கொடுக்கப்பட்டது என்பது உண்மை. எனவே அதே போன்ற இந்த கொளத்தூர் தொகுதியில் இருக்கக்கூடிய இந்த 3 குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகளை உடனடியாக எந்தெந்த குடியிருப்புகள் இடிக்கப்பட வேண்டுமோ அவைகளை எல்லாம் இடித்துவிட்டு உடனடியாக புதிதாக கட்டித்தர வேண்டும். அதேபோல் பழுதடைந்திருக்கக்கூடிய வீடுகள், மாடிப்படிகள், மேற்கூரைகள் அவைகளை எல்லாம் உடனடியாக பழுது பார்த்து தர வேண்டும் என்று நான் சம்பந்தப்பட்ட அதிகாரிடத்தில் எடுத்துச் சொல்லியிருக்கிறேன். முடிந்தவரையில் அந்தந்த துறைகளுடைய நிதியை பயன்படுத்தி அந்த பணியை நிறைவேற்றி தந்திட வேண்டும். வேண்டுமென்றால் சட்டமன்ற தொகுதியினுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து தேவைப்படக்கூடிய நிதியை நான் ஒதுக்கி தருவதாக சம்பந்தப்பட்ட அதிகாரியிடத்தில் தெரிவித்திருக்கிறேன். அதேபோல் ஜிகேஎம் காலனி பகுதியில் இருக்கக்கூடிய அரசு மேல்நிலைப் பள்ளி, அந்த பள்ளி தொடங்கிய வருடம் 1980ஆம் வருடம். இன்றைக்கு அந்த பள்ளியில வெறும் 27 ஆசிரியர்களும், அதாவது 9 ஆண்களும் 18 பெண்களையும் கொண்ட ஆசிரியர்கள் 27 பேர் மொத்தம் அங்கு இருக்கிறார்கள். அலுவலக உதவியாளராக ஒருவர் மாத்திரமே இருக்கிறார். எனவே வேக்கன்சி பணி நிரம்ப இருக்கிறது. குறிப்பாக ஆசிரியர் 1, பணியாளர் ரெக்கார்ட் கிளார்க் 1, காவலாளி 1, துப்புரவு பணியாளர் 1 வேக்கன்சி இருந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த பள்ளி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது மிக அதிகமான அளவிற்கு மதிப்பெண் பெறக்கூடிய அளவிலும் அதிகமான அளவிற்கு மாணவர்கள் சேரக்கூடிய நிலையும் இருந்து வந்தது. 1000த்திற்கு மேற்பட்ட மாணவர்கள் அந்த பள்ளியிலே கல்வி கற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்து வந்தது. ஆனால் அது படிப்படியாக குறைந்து இப்பொழுது வெறும் 410 மாணவர்கள் மாத்திரமே படிக்கக்கூடிய நிலையிலும், தேர்ச்சி விகிதமும் மிக மோசமான நிலைக்கு குறைந்திருக்கக்கூடிய நிலையிலும் உருவாகி இருக்கிறது. எனவே இந்த நிலை மாறிட வேண்டும் என்று சொன்னால் அந்த பள்ளி கட்டிடத்தையும் உடனடியாக எந்தெந்த கட்டிடங்கள் இடிக்கப்பட வேண்டுமோ அந்த கட்டிடங்கள் இடிக்கப்பட்டு அதுவும் புதிதாக கட்டப்பட வேண்டும். அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய சமூக சத்துணவு கூடம், அதையும் இன்றைக்கு நான் போய் பார்த்தேன். வெறும் ஒரு இருட்டறையில ஒரு ஆஸ்பெக்ட் போட்டு வைத்து கேஸ் அடுப்பு கூட இல்லாத வகையில் அங்கு சமையல் செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலை இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அதையும் உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடத்தில் நான் எடுத்துச் சொல்லியிருக்கிறேன். எனவே அதற்குரிய நடவடிக்கையை மாநகராட்சியாக இருந்தாலும், குடிசை மாற்று வாரியத்துறையாக இருந்தாலும், அதேபோல் குடிநீர் வடிகால் வாரிய துறையாக இருந்தாலும் அந்த துறையை சம்பந்தப்பட்டிருக்கக்கூடியவர்கள் உடனடியாக அந்த பணியில் ஈடுபட வேண்டும் என்று நான் வலியுறுத்தியிருக்கிறேன், வற்புறுத்தியிருக்கிறேன். அவர்களும் உறுதி தந்திருக்கிறார்கள். எனவே அதற்கு தேவையான சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியை வழங்குவதற்கும் நான் உறுதி தந்திருக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னையில் மட்டும் சென்னை முழுவதும் குடிசை மாற்று வாரியம் இருக்கு. இதே பிரச்சனை எல்லா பகுதியிலும் இருக்கு. இன்னைக்கு என் தொகுதியில என்னுடைய தொகுதி உட்பட்டது பார்த்திருக்கிறேன். அந்த தொகுதியில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சம்பந்தப்பட்டிருக்கிறவர்களும் பார்த்து செய்ய வேண்டிய வேலை, அது அங்கு போய் அவங்க கேட்க வேண்டிய வேலை. திமுக ஆக்கப்பூர்வமாக செயல்படும் ஏற்கனவே தெரிவிச்சிருந்தீங்க. ஆனா அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்திலேயே திமுக வெளிநடப்பு பண்ணிருக்குது. ஏன் வெளிநடப்பு பண்ணோம்? ஏன் வெளிநடப்பு பண்ணோம்? பேசுறதுக்கு விட மாட்டேங்கிறேன், வெளிநடப்பு பண்ணோம். அதனாலதான் வேற ஒண்ணும் இல்லை. அலுவல் ஆய்வுக்குழு கூட்டமே கூட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவங்களே ஒரு முடிவு எடுத்துட்டு என்னென்ன தேதியில எப்போதும் உள்துறைங்கிறது காவல்துறைங்கிறது 2 நாள் நடக்கக்கூடிய வாதம், பொதுப்பணித்துறை 1 நாள் நடக்கக்கூடிய வாதம், நெடுஞ்சாலைத்துறை 1 நாள் நடக்கக்கூடிய வாதம், இதையெல்லாம் ஒரே நாளில் சேர்த்து
உள்ளாட்சித்துறைங்கிறது ஒரு மிகப்பெரிய துறை. அந்த துறைங்கிறது மக்களோட அடிப்படை பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய துறை. அந்த துறை திமுக ஆட்சி இருந்தப்போ 2 நாள் 3 நாள் கூட நடத்திருக்கு. ஆனா இப்ப இருக்கக்கூடிய இந்த ஆட்சியில எல்லாம் அவசர கோலமாக ஒரே ஒரு நாள் தான் வச்சு, அதுவும் 2 பேர் 3 பேர் தான் பேசணும் மொத்தத்திலேயே அப்படின்னு அவங்களே முடிவு பண்ணி அதுக்கு பிறகு அலுவலக ஆய்வு கூட்டத்தை கூட்டும் போது அதான் நான் சொல்லிட்டு வந்தேன். அலுவலக ஆய்வு கூட்ட வேண்டிய அவசியம் இல்லை. சபாநாயகரே முடிவு பண்ணி உங்க முதலமைச்சருடைய உத்தரவை நீங்க கேட்டு வாங்கிட்டு நீங்களே நடத்துங்க. சட்டமன்றத்தில் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் பேசிட்டு போறோம் அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டு வந்தோம். இந்த சட்டமன்றம் ஒரு வாரம் தான் சொல்லியிருக்காங்க. அதுவும் மானிய கோரிக்கை 2 நாள் தான். அதை நீங்க ஸ்பீக்கர்கிட்ட போய் கேட்கணும், இல்லைன்னா முதலமைச்சர் ஜெயலலிதா போய் சந்திச்சு கேட்கணும். இந்த கேள்வியெல்லாம் நாங்கள் நேற்றே அதை கண்டிச்சிருக்கிறோம், அதை வருத்தம் தெரிவிச்சிருக்கிறோம். அதனாலதான் அலுவலக ஆய்வு கூட்டத்திலிருந்து நாங்கள் பாதியிலே வெளியேறி வந்திருக்கோம். நேற்று திமுக எம்எல்ஏ கூட்டம் நடைபெற்ற நிலையில வரக்கூடிய தொடர்ல என்ன மாதிரியான முக்கியமான விஷயங்கள் சட்டமன்ற கூட்டத்தொடர் வாங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்க. திமுக தலைவர் பங்கேற்பாங்க. நன்றி.